பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பைக் வந்து பார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நடைப்பயணம் எவ்வளோ நேரம் ஆகும்னா கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் நான் நடந்து போவேன். பாருங்க, மகளிர் தினத்துக்கு உனக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்ட்டு என்ன நல்லா நடக்க வைக்கிறேன். 1 மணி நேரம் நடக்கணுமா? நான் உள்ளெல்லாம் சூப்பராக இருக்கும். நான் வந்திருக்கேன், இவளை ஃபஸ்ட் டைமாக கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நான் எப்படிலாம் என்ஜாய் பண்ண போகிறான்னு உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். மறக்காமல் நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இது மேலே ஷீட் மேலாம் போட்டே இருக்காது, அப்படியே வெஹிக்கிளில் பைக் பார்க் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இடத்துலையே, சூப்பராக இருக்குது. இப்போது நாங்கள் உள்ளே போகிறோம், உங்கள் எல்லாருக்கும் நல்ல என்ஜாய் அப்படியே காட்டுறோம் வழியில். இது என்ன இடம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க, யாருன்னா வந்திருக்கீங்கன்னா அதே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா உள்ளே சூப்பராக இருக்குது, நடந்து போயிட்டுருக்கோம். உள்ளே பாருங்க அப்படியே இப்படி சூப்பராக இருக்குது, காட்டுக்குள்ளே நடந்து போயின்னுக்கிற மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாக குழாங்கெல்லாம் இருக்குங்க. அது உள்ளே என்ன தான் அப்படி இருக்குன்ட்டு பிருந்தாக்கு இன்னும் சர்ப்ரைஸாக இருக்குது, கேட்டுனே இருக்குது. நான் சொல்லிட்டேன் வேணும் மழை தான் ஏற போகிறேன்ட்டு. நம்ம ஃபோனில் இருக்க முன்னாடியே ஒரு வீடியோ எடுத்துருவோம், அந்த பார்த்துருப்பீங்க நமக்கு அந்த மலையை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மலை கிட்டே நம்ம வந்துட்டோம், இந்த பாருங்க. ஆனால் அந்த மலைக்கிட்ட தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். பிருந்தா பாருங்க ஜாலியாக சாக்லேட் ஜாலியாக வச்சுட்டுறேன். கிருகிருன்னு அவதான் பிருந்தாக்கு, ஏன்னா வந்து வெயிலாக இருக்குல்ல, சரியான வெயில். முடியல, கேப் என்ன கொண்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. கொடை வேணுமா? மேலேருந்து போட சொல்லு கொடை. அதான் ஷால் இருக்குல்ல, போட்டுக்கோ. அப்புறம் எது கொடை வேணுமான்னு கேட்டேன், வாங்கி தர மாதிரி. ஃபுல்லாக திங்ஸ் இருக்குது, அதான் சாப்பிட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் வந்து பிருந்தா என்ன தூக்க விட்டா. அதில் பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட்டாக இருக்குது பேக்கு, ஆனால் ஜாலியாக பாருங்க பிருந்தா. ஃப்ரீயான தூக்கிட்டு வரதுக்கு தான் நீ என்னால் சும்மாவே நடக்க முடியாமல் சாக்லேட் திண்டுட்டு வர கேராகுது. இதில் அந்த பேகை மாட்டினா பையில தான் படுத்துன்னு கிடக்கணும். அப்புறம் எங்கே பையிலையா? வழியில். சூப்பராக தமிழ் பேசுறதுல பிருந்தா. முஸ்லீம் பொண்ணை மாறிட்டு என்னால முடியல. அழகா இருக்கு பாருங்க. இவ்வளவு நேரம் வெயில்ல நடந்தோம். இது வந்து பந்தல் மாதிரி போட்ட மாதிரி அழகா நல்லா இருக்கு. இந்த வழி கொஞ்சம் குறுகலா இருக்கு, 2 பக்கமே மரம் தான். ஃபுல்லாக செம்ம செடி, இந்த மாதிரி செடியில் இப்போ தான் நெஞ்சு பார்க்குறேன். செம்ம அமேசான் காடுகள்லாம் நான் படத்தில் பார்த்துருக்கேன், டிவியில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு காடு போல் இதுவும் நிழலாக இருக்குது, சூப்பராக. நடக்கவும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குது. வெயிலில் நடந்து நடந்து டயர்ட் ஆகிட்டோம், மூச்சை வாங்க ஆரம்பிக்குது. என்னாலேயே முடியலை. அவன் பேகெல்லாம் மாட்டிக்கிட்டு அதில் தண்ணி குத்திங்கிறதுக்கு எல்லாருக்கும் எப்படி அவன் நடந்து போகணும். என்ன பண்ணுறது, என்னையெல்லாம் வச்சுருந்தா அவன் தான் எல்லாத்தையும் சமைக்கணும். அதெல்லாம் உண்மைதான். திருப்பி வைக்கிட்டு வந்துச்சு. இப்போ வழி எவ்வளோ காலியாக இருக்குது. நாங்கள் 2 பேர் தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும், ஆளுங்க போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி சாட்டர்டே தான் எனக்கு தெரிஞ்சு, தாராளமாக தெரிஞ்சு கூட்டம் இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கும், உள்ளே தான் நிறைய பேர் இருப்பாங்க போல். என்ன அப்படின்னா இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு காலியாக நாங்கள் 2 பேர் தான் நடந்து இல்லை இருக்கோம். பின்னாடி ஒரு 4 பேர், அப்புறம் 2 குழந்தைங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் உட்காந்து அழகாக ரெஸ்ட் எடுத்து வருவாங்க. நான் நடடா நடடா நடடான்னு நடந்துக்கிட்டே இருக்கிறேன். சூப்பர் சர்ப்ரைஸ் நான் மறக்கவே மாட்டேன். மறக்காத, நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்க்கணும்ல. பார்க்குறோம். அட்வென்ச்சர் போகிற மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ. சவுண்டு கேட்குதா? ஹியர் சவுண்டு பாருங்க, தண்ணியோட சவுண்டு கேட்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. பேசாம இரு. பேக் கேமரா வச்சு அதை காட்டுறோம். நீ நெல்லு இதோட சூப்பராலாம் இருக்கும். அதை பாருங்க தண்ணி, இதெல்லாம் அந்த ஃபால்ஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் அப்படி சைலண்டா தண்ணி. சவுண்டு சூப்பராக இருக்குது. இவ்வளோ நேரம் நாங்கள் ஏதோ ஒரு இது மாதிரி நடந்து வந்துட்டு இருந்தோம். இப்போ எங்களுக்கு இந்த சவுண்டை தவிர வேறு எந்த சவுண்டுமே கேட்கல. சூப்பராக இருக்குது. அப்படியே அழகாக மெய் மறந்து நின்றுட்டேன். தண்ணி பார்த்தீங்கன்னா சமைச்சிலுன்னு இருக்கும். எப்படி இருக்கு? ஐஸ் மாதிரி தண்ணி.
என் கால் எவ்வளவு அழகா தெரியுது இந்த தண்ணிக்குள்ள. அது பாருங்க எவ்வளவு கியூட்டா தெரியுது. பின்னாடி பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கும் மேல அவன் எங்க கூட்டிட்டு போவான்னு தெரியல. அப்ப சூப்பரா இருக்கும் போல. அவன் திட்டுறா இதோட சூப்பரான இடமா இருக்கு. இதை விட சூப்பரா உள்ள இருக்கு. இந்த சின்ன இடத்துக்குலாம் வந்து குட்டி குட்டி மீன்லாம் போகுது, அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே இருக்கலாம் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாம்னு. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு இங்கே இருந்தால் வேஸ்ட். இதை பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு. இப்படியே நடந்து வந்துடுறியா? சரி வாங்க இன்னும் உள்ளெல்லாம் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த குட்டையில் இருந்தாலும் இப்போ பாருங்க இந்த இடத்துக்கு வந்து நான் மீன் பிடிச்சிட்டு தான் வருவேன்ட்டு மீன் பிடிச்சினுங்கிறா. பிடிச்சிருவியா? அது ஆக்சுவலா இப்படி பார்க்கும்போது கிட்ட இருக்கிற மாதிரி கையிட்ட இந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து மூங்கில்லாம் இருந்துச்சு. நடந்து அப்படியே கீழே இறங்கவும் முடியாது ஏறவும் முடியாது ஒரு பாருங்க மூங்கில். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதான் ஸ்டெப்ஸு கட்டியிருக்காங்க. கொஞ்சம் வயசானவங்க அம்மா அப்பா கொஞ்சம் வயசானவங்களாம் இருப்பாங்களே அந்தமாரி இருக்கிறவங்களாம் இதில் தாராளமாக இறங்கி போகிறதுக்கு ஒரு வழி பண்ணி. ஏன்னா இதில் வந்து இறங்கவே முடியாது ஏறவும் முடியாது. குழந்தைங்களும் வரலாம். ஏறவும் முடியாது. ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இடம்னா அது இதுதான். இப்போ வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அப்டேட் இருக்கு. வந்து வழியில் என்ன சொல்லி பயமுறுத்தினே வந்தான். ஏன்னா இப்போ இதெல்லாம் மேட்ரே கிடையாது. ஏன்னா இதுக்கு எப்படி பண்ணுறான் ஒரு மூங்கில் ஒன்று இருக்கும் அதில் சறுக்கின்னு போகிறப்பார் ஆனால் பயந்துனே வந்தாங்க இவன் பத்துன்னு பயத்துக்கு. அம்மா நான் அப்படியே பயம்படுத்தி கூட்டின்னு வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சிம்பிளாகி போச்சு. ஆனால் சூப்பராக இருக்குது. வாங்க இன்னும் உள்ளே போயிட்டு என்னெல்லாம் இன்னுமே இருக்குது மிஞ்சி போய் பார்க்கலாம் என்ன இருக்குது. இன்னமும் நடந்து வந்துட்டு தான் இருக்கோம். இன்னும் உள்ளே போய் ஐ திங்க் நான் என்ன சர்ப்ரைஸாக இருக்கும்னு கெஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஃபுல்லாக போய் பார்க்கலாம். உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா பிருந்தா இப்போ வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சு வச்சான். மணி வந்து 12:30 தான் ஆகுது. இது பாருங்க அந்த லிட்டில் டால் பிஸ்கெட் சாப்பிடணும். அவ்வளோ பசி எடுக்குது பிருந்தா. பசி இல்லை ஸ்டாமினாலாம் போகுது முடியல என்னால் மூச்சு இருக்குது. ஒரு வழியாக அட்வென்ச்சரஸ் பிளேஸ் ஒரு வழியாக வந்துட்டோம். கிட்ட போயிட்டு காட்டுறோம். இருந்தால் மறக்க முடியாத நாள் ஆகிடுமா இது? கண்டிப்பாக. மூச்சு பயங்கரமாக வந்துடுங்க. சிவா தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி இல்லாமல் வந்துடாதீங்க தயவு செய்து. தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. திங்கிறதுக்கு எதனா வாங்கிட்டு வாங்க. லோ பிபி பேஷண்ட்டு எல்லாம் வராதிங்க. சுகர் பேஷண்ட்லாம் வராதிங்க. மூச்சு வரைக்கும். ஆமாம் அடிச்சிருவேன் நான் போறேன். இதுதான் பாருங்க பிருந்தா சாப்பிட்டு வந்து பிடிக்கணும் போயிட்டேன். அப்பயே சொன்னேன் நான் குறைஞ்சிட்ட மாட்டி ஒரு கூட்டி நன்றி. ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இந்த பாரு நம்ம பின்னாடி தெரியுதா? ஆக்சுவலாக வெயிலில் கொஞ்சம் தெரியல. நாங்கள் அங்கேயும் போயிட்டு கவர் பண்ணுறோம். ஃபைனலாக நாங்கள் எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பட் என்ன கொஞ்சம் பயம். வழியில் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அது பாருங்க பக்குன்னு இருக்கு. எனக்கு அது நினைச்சு ஃபால்ஸ் என்ன ஃபால்ஸ்னா நாகலாபுரம் ஃபால்ஸ். இது எனக்கு பேரை தெரியல. எனக்கு பேச சூப்பராக இருக்குது. இப்போ என்ன மேட்ருனா இதில் இறங்கி விளையாடணும் மாதிரி தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. எப்படின்னு தெரியல. பார்க்கலாம் விளையாடுவோம். என்னென்ன ஃபன் பண்ணுறோம் எப்போ கிளம்புறோம் எல்லாமே ஃபுல்லாக கிளம்பிட்டு. இது பார்த்தீங்கன்னா சின்ன ஃபால்ஸ் இது. ஆனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் வரும்போது இது மட்டும் தான் அல்லோடில் இருந்தது இந்த ஃபால்ஸு. அது தண்ணி அது வருது தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா மேலேயும் அல்லோடு இருக்கான். இது முன்னாடி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இங்கேயும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இருக்குது. இது மேலே தான் ஏறி போக போகிறோம். வாங்க மேலே போய் எப்படிலாம் இருக்குது போய் பார்க்கலாம். என் நேரமும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இது 3 வாட்டி வந்தேன் இந்த ஃபால்ஸுக்கு. பசங்களோட வந்தேன். அவங்களோட தனி நேரம் இல்லை. எப்பவுமே விஜய் பிருந்தா இருக்கணும். அப்படி 3 வாட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மேலே அல்லோடே இல்லாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கூட போங்க அல்லோடு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது மேலே போயிட்டு இருக்கோம். பின்னாடி
ஃபால்ஸுக்கு வந்தியாச்சு. இது வந்து 2வது ஃபால்ஸ் மேலே இருக்குது. அந்த ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். ஆனால் அதோட இன்னும் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் அங்கே வந்து அவ்வளோவா க்ரௌட் இல்லை. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. விஜய் பாருங்க வந்த வேகத்தில் போய் டப் டப் டப்புன்னு ஷூ கழுவுறாங்க. காலில் இந்த ஷூ முதற்கொண்டு ஷூ கழட்டிட்டா சட்டையை கழட்டிட்டா அவ்வளோ ஆர்வம் பிள்ளைக்கு. நம்ம என்ஜாய் பண்ணாலும் என்ஜாய் பண்ணுற வேலை தான் பார்க்கணும். இப்போ என்னென்னா நாங்கள் வந்துட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம் என்னெல்லாம் பண்ணுறோன்றதையும் ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் விஜய்க்கு சர்ப்ரைஸ். சூப்பராக இருக்குது. இது சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. விஜய்க்கு ஒரு லவ் யூ. சூப்பராக இருக்குது. காட்டுறேன் பாருங்கள். எனக்கு பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி எழுந்துட்டேன் பேக்கு மாதிரி. அப்புறம் விஜய் மூகுறான் பாருங்க எவ்வளோ சூப்பராக செம்மையாக இருக்கு. நீச்சல் அடிக்கிற பாருங்க செம்ம பண்ணுது பாருங்க. என் கழுத்து வரைக்கும் தண்ணி வேற லெவல் பண்ணு. சூப்பராக இருக்கு. அப்படியே நடுங்கிட்டு தண்ணி வந்து ஜில்லுன்னு இருக்கு. மீன்லாம் வந்து காலை வந்து பெருக்கி ஒரு அழகா நம்ம கடையில் போய் காசு கொடுத்து பண்ண தேவையில்ல. மீன் அழகாக க்ளீன் பண்ணி விடுற காலை இப்போ கூட கடிக்குது. செம்மையாக இருக்குது. மறக்காமல் யார் லைஃப்பில் 1 டைம் ஆச்சு இந்த ஃபால்ஸுக்கு வாங்க. செம்மையாக என்ஜாய் பண்ண. டிக்கெட் ரொம்ப கம்மி தான். அதில் அப்படின்னு எண்டில் சொல்கிறேன். மறக்காமல் எதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். விஜய் பாருங்க. இப்போ பாருங்க தலைவர் நிரந்தரம் தலைவர் போகிறாரு ஆழத்துக்கு. நம்மளுக்கு வந்து பயங்க. நான் நிற்கிறதுக்கே அள்ளு இல்லாமல் ஆடுறேன். தலைவர் பாருங்க போகிறாரு. என் காலம் வந்து மீனுங்க வந்து நிறைய கடிக்கிற ஈஸியாக கடிக்கூர்லாம் பண்ணுது. ஐயோ கடவுளே போகிறாரு அங்கே பாருங்க. அவனுக்கு ஆக்சுவலாக நீச்சல் தெரியும். இருந்தாலும் லைட்டாக இல்லை ஆழம் கம்மியாக தான் இருக்கும். மேபி எல்லாருமே அங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க. விஜய் போகிறான். அங்கே போயிட்டு வெறுப்பேற்றுவான். எனக்கும் அங்கே போகணுன்னு ஆசையாக இருக்குது. பட் எனக்கு நீச்சல் தெரியாது. எனக்கு ஆசையாக இருக்குது அந்த ஃபால்ஸ் கிட்ட போய் உட்காரணுன்ட்டு. போயிட்டான் தலைவன் கிட்ட போயிட்டான். தலைவன் அங்கே இருக்கிறான் பாருங்க. அது பாருங்க போயிட்டான் போயிட்டாரு தலைவர். அந்த செவத்துக்கிட்ட நிற்கிறாரு. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் கிட்ட போவோம். எனக்கு பயமாக இருக்கு. பாருங்க தெரியுதா? சிங்கம் கலையரங்கி தீன்ற மாதிரி அவ்வளோ அழகாக போயிட்டு வரான் பாருங்க. என்ன வெறுப்பேற்றான். எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு என்ன வெறுப்பேற்றுறான். நல்லா வெறுப்பேற்றுறா. வரட்டும் வந்துட்டானே. கண்ணு மொழியில பிதுங்கினாரானே விஜய். வந்துட்டான் பாருங்க நம்ம பையன். எப்படிங்க இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு? எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு. இங்கே ஹைலைட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கால் கடியில் மீன் செம்மையாக கடிக்குது. இங்கே பாருங்கள் தண்ணி கடியில் பாருங்கள். ஃபஸ்ட்டு விஜய் காலை வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ மீனுங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம காலுக்கு வருது. ஒரே மீனுங்க தான். அப்படியே பூசுது. காலை தண்ணி உள்ள வச்சுட்டு நிற்கவே முடியல. அங்கே பாருங்கள் எப்படி டைட்டாக பிடிச்சிட்டு நிற்கிற. செம்மையாக இருந்துச்சு. நம்ம காசு கொடுத்து கடையில் பண்ணுறது இங்கே ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம தலைவர் வந்து நீச்சல் அடிக்க போகிறாரு. அவர் எப்படி நீச்சல் அடிக்கிறாருன்ட்டு பார்க்கலாம். செம்ம என்ஜாய்மெண்ட். வேறு லெவல் ஃபன்னாக பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். இடமே கூட்டமாக இருந்துச்சு பாருங்க. இப்போ பாருங்க
இதற்கு பேர் தான் காக்கா நீச்சல். அப்படிதானடா? காக்கா நீச்சல் அடிச்சு போறாரு சார். போயிட்டாரு. இப்போ போயிட்டு அந்த பாயிண்ட்ல போய் உட்காருவாரு பாருங்க. போய் ஃபைனலாக உட்காந்துட்டான் விஜய். போயிட்டு அந்த இடத்துல அங்கே பாருங்க, இப்போதான் ஃப்ரீயாக காலியாக இருக்கு அந்த இடம். அழகாக போய் உட்காந்துட்டான். சூப்பராக உட்காந்துட்டாடி, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான். என்ன தான் அந்த இடத்துக்கு போக முடியல, பிகாஸ் எனக்கு நீச்சல் தெரியாது. அவனுக்கு நீச்சல் தெரியும். அவன் ஜாலியாக போய் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. எனக்கும் ஆசையாக இருக்கும் அந்த இடத்துக்கு போகணுன்ட்டு. நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நீச்சல் கற்றுக்கிட்டு வருவேன். வந்து நான் அந்த இடத்துக்கு போவேன். வருங்க உட்காந்துட்டாட்டே சாரி உட்காந்து போதுமா, அதனால இப்போ திருப்பி வராது ரிட்டன் வருவார் பாருங்க. இப்போ பாருங்க, இங்கே இப்போ பாருங்க சார் ஒரு டைவ் அடிப்பார் பாருங்க. அது வராரு 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 யாரு வராரு அப்படிங்கிற மாதிரி வராரு பாருங்க. தலைவர் நிரந்தரம் வயா 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 வயா. சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. என்னை விட்டு அவன் மட்டும் போய் உட்காந்துட்டு வந்துட்டான். எனக்கு நீச்சல் தெரியாதுன்ற ஒரே காரணத்துக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காலி இடமே ஃபுல்லாக ஃபால்ஸே காலி ஆயிடுச்சு. நாங்கள் ஃபுல்லாக விளையாட்டு என்ஜாய் பண்ணிட்டு கீழே ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குது, அதுக்கு போயிட்டு வழியில் இருக்க குட்டி குட்டி ஸ்பாட்ஸ்லாம் அதையும் பார்த்துட்டு அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே பாருங்கள், தலைவர் ஸ்விம்மிங் பூல் ட்ரெஸ்ஸில் நிற்கிறேன். வந்து என்ன பார்த்திங்கன்னா பயங்கரமாக எனக்கு வந்து நடுங்குது, குளிரில் பேச முடியல. அதான் ஃபோனே ஒரு மாதிரி ஷேக் ஆகுற மாதிரி இருக்குது. செம்மையாக என்ஜாய் பண்ணேன். வேறு லெவல் என்ஜாய்மெண்ட் சூப்பராக இருந்துச்சு. என் லைஃப்லேயே மறக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லுவேன். சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து 2 பேருமே நாங்கள் தனியாக வர்றதா எப்படி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தோம். நம்ம தான் போகணும் அப்படின்ட்டு கிளம்பணும். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு இந்த பிளேஸ். வேறு லெவல் என்ஜாய்மெண்ட். இப்போ நாங்கள் வெளியே போகிறோம், அதையும் கண்டினியூஸாக காட்டுறோம். அதையும் கண்டிப்பாக பாருங்கள். மறக்காமல் எல்லாருமே நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த பிளேஸை கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். நாங்கள் வந்துனே இருந்தோம். நாங்கள் வரும்போதே ஆல்ரெடி தின்னுறதுக்கு வாங்கினோம் ஒரு கடையில் நின்று. அந்த பப்ஸ் தான் பாதி தின்னுட்டோம். இது வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். மீதி பாதியும் வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா முழு முட்டை இருக்குது இந்த பப்ஸில். இங்கே பாருங்க, முழு முட்டை. ஒரு முட்டை பைத்தியம் சூப்பராக இருக்கு. ஏங்க நின்று சாப்பிட்றோன்னா வழியில் ஒரு சம்பவம் ஆச்சு. அதனால் திருப்பியும் அதில் மாட்டிக்க வேணாம். இங்கே தின்னுட்டு கவரை தூக்கி போட்டு போயிடலாம். நீங்கள் சாப்பிட்டு போகும்போது ஜாலியாக போகும். செஸ். ஓ செஸ். ஓகே யாரும் வரல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த லிட்டில் பிஸ்கெட்டா, லிட்டில் ஆர்ட்ஸ் பிஸ்கெட்டு குரங்கு தூக்கிட்டு போயிடுச்சு. நான் அதில் 2 பிஸ்கெட்டு சாப்பிட்டேனே, அது கவரோடு தூக்கிட்டு 10 ரூபா. அதில் இருக்கிறதே 10 பிஸ்கெட் தான். நான் மறைச்சி வச்சுக்கிட்டேன் இந்த வாட்டி. எனக்கு ஒன்று கொடு. நடந்து டயர்டாகிடுச்சு. நிறைய நொறுக்கிட்டு ஆனால் லைட்டாக பயமாக இருக்குது. நான் ஒன்றுமே இல்லைங்க, வந்தால் அப்படியே பாக்கெட்டோடு போட்டேன்னு போயிடுவேன். நான் என்ன ஒன்றும் பண்ணாமல் எவ்வளோ அந்த பிஸ்கெட்டு? 30 rupees. ஐட்டன்ஸ்
பச்சை பசேன்னு இருக்கு பாருங்க அப்படியே. காடு மலை. டோரோட வீட்டுக்கு போயிட்டு திருப்பி இப்போ எங்கள் வீட்டுக்கு போகிறோம். செம்ம சூப்பராக இருக்குது இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்க்க. அப்படியே டைம் போகிறதே தெரியல, அந்தளவுக்கு உட்காந்து பார்த்துட்டு சரி லாஸ்ட்டாக நாங்கள் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன்ட்டு. பெரியவங்களுக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒருத்தவங்களுக்கு, பைக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க, காருக்குலாம் எவ்வளோன்னு தெரியல. இதேமாதிரி சூப்பராக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.